தமிழ் தேசியத்துக்கு ரெண்டு பகைவர்கள் இருக்கிறாங்க. ஒன்று வந்து வெளியில் இருக்கிற பகைவர்கள், அதை வந்து புறப்பகைன்னு சொல்லலாம். உள்ளே இருக்கிற பகைவர்கள், என்ன தமிழனா ஏற்றுக்க முடியாமல் இருக்கிற உள்ளே இருக்கிற பகைவர்கள், அதை வந்து அகப்பகைன்னு சொல்லலாம். இந்த புறப்பகையை எதிர்த்து போராடுகிறவர்கள் மட்டும்தான் தமிழ் தேசிய போராளிகள்னு அடையாளப்படுத்தப்படுறாங்க. காவிரி நீர் பிரச்சனையா, அதுக்காக போராடினா தமிழ் தேசிய போராளி. மீனவர் பிரச்சனையா, அதுக்காக போராடினா தமிழ் தேசிய போராளி. முல்லை பெரியாறு பிரச்சனையா, அதுக்காக போராடினா தமிழ் தேசிய போராளி. ஈழ விடுதலைக்கான ஆர்ப்பாட்டமா, அதில் போய் பங்கெடுத்துக்கிட்டா தமிழ் தேசிய போராளி. இதெல்லாம் புகப்பகை இந்தி மொழி திணிப்பா, அதுக்கு எதிராக பேசுறா, அதுலாம் தமிழ் தேசிய போராளி. ஆனால் வந்து நான் என்னுடைய சொந்த மண்ணில் நான் இயல்பாக வாழ முடியல. ஒரு தமிழனா என்னை யாருமே ஏற்றுக்கல. என்னுடைய தாய் மடியில் நீண்ட காலமாக பரம்பரையாக தலைமுறையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மண்ணில் என்னை தமிழனா என்னால் உணர முடியல. எனக்கு தனி சுடுகாடு, எனக்கு தனி கோவில், தனி அடையாளம்னு ஒரு தீண்டாமை என்பது இங்கே இருக்குது. அப்போ இந்த அகப்பகையை எதிர்த்து போராடுகிற அந்த போராட்டமும் தமிழ் தேசிய போராட்டம் தானே. அகப்பகையை எதிர்த்து போராடுற போராட்டமும் தமிழ் தேசிய போராட்டம் தான். அப்போ புறப்பகையை எதிர்த்து போராடுகிற களத்தில் ஒரு வலிமையான ஆயுதமா வைகை கரையில் இருக்கக்கூடிய கீழடி என்பது உணரப்படுகிறது என்று சொன்னால், அதே வைகை கரைக்கு பக்கத்தில் தான் அகப்பகையை எதிர்த்து போராடிய மேலவளவு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கீழடிக்கு போறவங்க யாரும் மேலவளவுக்கு வரல. கீழடிக்கும் போற தலைவர், மேலவளவுக்கும் போற தலைவர், கீழடிக்கும் மேலவளவுக்கு இடையில பாலமா இருக்கிற ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என்ன திரும்ப ரொம்ப கான்சியஸா நம்ம இருக்கணும். என்னை பொறுத்தவரையில் ஒரு விஷயம் ரொம்ப ஆழமான வாழ்க்கையில் இருக்கிற பல விஷயங்கள்ல பல காயங்கள் ரொம்ப ஆழமா இருக்கும். தம்பி முத்துக்குமரனுடைய உயிர் தியாகம், தம்பி முத்துக்குமரனுடைய உயிர் தியாகத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த அரசியல்ல எனக்கு எக்கச்சக்கமான வழிகளும் என்னால் புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் இருந்துச்சு. தம்பி முத்துக்குமரன் வந்து ஈழ விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்டமாக நகர்த்தி கொண்டு போறோம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செஞ்சுட்டு என்னுடைய இந்த மரணத்தை, என்னுடைய இந்த செய்தியை ஈழத்தில் இருக்கிற தலைவர் பிரபாகரனுக்கும் தமிழ்நாட்டில் எங்க அண்ணன் திருமாவளவனுக்கும் சொல்லுங்க அப்படின்னாங்க. ஒரு பாதியை செஞ்சாங்க. ஆனா இன்னொரு பாதியை தோழர் முத்துக்குமரனுடைய மரணத்துக்கு பிறகு எழுந்த தமிழ்நாட்டில் இருந்த அந்த எழுச்சியை தலைவர் திருமா அதுல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நடந்துச்சு. எப்பொழுதுமே என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ் தேசிய விடுதலை போராட்டம்ங்கிறது சமத்துவத்துக்கு எதிரான ஆதிக்க சாதிகள் அந்த சமத்துவத்துக்கான போராட்டத்தை திசை திருப்புறதுக்கு எடுக்கிற ஒரு டூலா தான் தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது எப்பொழுதுமே நடந்துட்டு இருக்கு. எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா தொடர்ந்து அந்த தளத்தில் அவ்வளவு கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். என்ன சொல்ல போனா முத்துக்குமாருடைய உடலுக்கு போய் அஞ்சலி செலுத்த அவர் வந்து ஒரு கம்ஃபர்டபுளா போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிற அளவுக்கு அதுல வேற ஒண்ணுமே இல்லை. இந்த தமிழ் தேசியம் என்பது இந்த மண்ணின் ஆதிக்குடிகளிடமிருந்து களவாடப்படுகிற அரசியல் ஆயுதமா அது மாறுது. நம்முடைய நிலத்தை மட்டும்தான் திருநாங்க நினைக்காதீங்க. நம்முடைய நிலத்தை, நம்முடைய இடத்தை, நம்முடைய சொத்துக்களை, வளத்தை மட்டும்தான் திருநாங்க நினைக்காதீங்க. நம்முடைய அரசியல் கருத்தியலையும் அவங்க திருடுறாங்க. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் மீண்டும் மீண்டும் அது பொலிட்டிக்கல் நேஷனலிசமா இருக்கக்கூடிய இந்திய தேசியம் அதை வந்து எப்படியாவது ஒரு கல்ச்சுரல் நேஷனலிசமா, இந்துத்துவ தேசியமா மாத்துறதுக்கு RSS முயற்சி பண்ணுச்சு. அது ஒரு பொலிட்டிக்கல் நேஷனலிசமா, கான்ஸ்டிடியூஷனல் பேஸ்டா, அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்படுகிற ஒரு தேசியமா புரட்சியாளர் அம்பேத்கர் அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாரு. 3 விஷயங்கள் உலக அளவில் பேசப்படுது. அதில் மிக முக்கியம் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரும் கான்ஸ்டிடியூஷனில் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து அந்த லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க, விடுதலைன்னு சொல்லுவாங்க. விடுதலைன்னு சொன்னால் சட்டம் போட்டு விடுதலை பண்ண முடியும், உண்டா இல்லையா? நம்ம ஜெயிலில் இருக்கிறோம், நீதிபதி வந்து இவர் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து விடுதலை பண்ண முடியும். ஒரு சட்டத்தால் விடுதலை சாத்தியம், ஒரு சட்டத்தால் சமத்துவம் சாத்தியம். ஆனால் சட்டத்தால் சகோதரத்துவம் சாத்தியமா? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, இந்த ரெண்டுமே வந்து சட்டத்தால் சாத்தியம். ஆனா சட்டத்தால ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரத்துவம் சாத்தியமா? இல்லை, சட்டம் மட்டும் அதை கொண்டு வர முடியாது. அதுதான் வந்து இன்னைக்கு நாம் தமிழர்களாக இணைவோம், நமக்கிடையில சாதி இல்லை, நான் தமிழ்த்தாயின் பிள்ளை, சாதி எனக்கு இல்லை என்பதுதான் எழுச்சி தமிழருடைய தொடர்ச்சியான. அதனால ஏதோ விடுதலை சிறுத்தைகள் புதுசா இன்னைக்கு ஒரு மாநாடு போடுறாங்க. என்ன தமிழ் தேசிய மாநாடு போடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி.
விடுதலை சிறுத்தைகள் நடத்தின எல்லா மூவ்மெண்ட்டுமே கடந்த 30 ஆண்டு காலம் மொத்த மூவ்மெண்ட்டுமே தமிழ் தேசியத்துக்கான மூவ்மெண்ட் தான். ஃப்ரெட்டர்னிட்டி தான், சகோதரத்துவம். நீ நானும் தமிழனா, நீ நானும் இந்த மண்ணினுடைய பிள்ளையா, இந்த தமிழ் தாயினுடைய பிள்ளையா ஒருங்கிணைவோம் என்று சொல்வதற்கான அந்த போராட்டம் தான் எழுச்சி தமிழன் திருமா அவர்களுடைய போராட்டமாக தொடர்ந்து இருந்திருக்கிறது என்பதை இங்கே நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த அடிப்படையில் தலைவருடைய தலைமையில் நிகழ்த்தப்படுகிற இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு தலைவருடைய பிறந்த நாளில் நடைபெறவிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து நீங்கள் பெருமளவில் திரண்டு வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு முன்னாடி பேசிய தலைவர்களும் தோழர்களும் ஏராளமான விஷயங்களை சொன்னாங்க. மரியாதைக்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்கள் கூட இப்போ வந்தே பாரதம் இதெல்லாம் எப்படி இதை வந்து ஒரு கல்ச்சுரல் நேஷனலிசமாக கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு இந்திய தேசியம் என்கிற அந்த அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட அந்த வடிவத்தை கபலீகரம் செய்கிறதுக்கு வந்து அதை வந்து இந்துத்துவ தேசியமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பெரிய முயற்சி தான். அதில் ஒன்று தான் வந்து வந்தே மாதரம் அப்படிங்கிறது. இப்போ இந்திய அப்படிங்கிற சொல்லே மெல்ல மெல்ல எடுக்க இன்னைக்கு இப்போ சொல்லே வந்து என்னன்னா இந்தியா அப்படின்னு சொல்றதா பாரதம்னு சொல்றதா. இந்தியாவுக்கும் பாரதத்துக்கும் இடையில தான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா என்பது வரலாற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு அடையாளம், பாரதம் என்பது புராண புனைவுகளின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு அடையாளம். நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை பார்ப்பரியத்துக்கும் பௌத்தத்துக்கும் இடையிலான போராட்டம்னு சொல்லலாம், வரலாற்றுக்கும் புனைவுகளுக்கும் இடையிலான போராட்டம்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இந்த என்னை பொறுத்தவரையில் தமிழ்தாய் வாழ்த்து கூட சட்டமன்றத்தில் முன்னாடி பாடுறதா பின்னாடி பாடுறதா அப்படின்னு எனக்கு அந்த தமிழ்தாய் வாழ்த்து பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி வரும். என்ன தமிழ்தாய் வாழ்த்து தெக்கணமும் மதுரை சிறந்த திராவிடங்கள் எதுவும் பொட்டு வைக்கிறது போறது வர்றது அப்படின்னா இது இருக்கு. அடவுடைய அடங்க மறுப்பா மத்துவம் தான் என் தமிழ்தாய் வாழ்த்து. மனுஷங்கடாங்கிற பாடல் தான் தமிழ்தாய் வாழ்த்து. சாதி ஒழிப்பே மக்கள் விடு. என்னைக்காவது ஒரு நாள் எங்க தலைவர் என்ன திரும்ப தமிழ்தாய் வாழ்த்து பாட்டு ஒன்று எழுதுவாரு, எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விடுதலை சிறுத்தையாவது அதுதானே தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ் தேசிய அரசியல் இருந்து எழுச்சி தமிழரை பின்னாடி தள்ளுறதுக்கான முயற்சியை எடுக்கிற அந்த சக்திகள் தான் தமிழ் தேசியத்தினுடைய அகப்பகை. இப்ப தர்மபுரியில இளவரசன் ஒரு தமிழன், திவ்யான்னு ஒரு தமிழச்சி, தமிழச்சி சரிதானா? நான் இதை தப்பா சொல்றேன்? 2 பேரும் தமிழர்கள் தானே. இந்த 2 தமிழர்கள் இணைந்து வாழ முடியல அப்படின்னு வரும்போது தமிழர்களுடைய ஒற்றுமை அங்கே சிதையுது. தமிழர்களுடைய ஒற்றுமையை சாதியின் பேரால முரணா மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. அந்த களத்துக்கு போய் நிற்கிற யாரோ அவர் தான் உண்மையான தமிழ் தேசிய போராளி. அந்த களத்தில் விடுதலை சிறுத்தைகள் தான் அண்ணன் திருமா. நீங்க ரொம்ப அப்படியே இன்னைக்கெல்லாம் நாங்கள் ரொம்பலாம் ஏமாந்து போயெல்லாம் நிற்கல. நீங்க ஆய் ஊய்லாம் பேசலாம். நீ எந்த ஆணவ படுகொலைக்காக கிட்ட வந்தியா? எந்த ஆணவ படுகொலை நடக்கும்போது கூட வந்தியா? நின்னியா? பாத்தியா? சரி எரிகிற போது வந்து நின்னியா? எதுவுமே நிற்காது. நீ உன்னெல்லாம் தமிழ் தேசிய சும்மா இந்த காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, அதாவது சும்மானு சொல்லி நான் சின்னதாக ஆக்கிடல. ஆனால் இது மட்டும்தான் புறப்பகை எதிர்த்து போராடுறது மட்டும்தான் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இருக்காரு. குறிஞ்சாங்குளத்தில் காந்தாரி அம்மை அப்படின்னு ஒரு அம்மன், காந்தாரி அம்மனா மகாபாரதத்தில் வர காந்தாரி அம்மன் இல்லை, தமிழ்நாட்டில் தென்பகுதியில் நம்மளாம் இங்கே முத்துமாரிங்கிற மாதிரி அங்கே வந்து அம்மனை காந்தாரி அம்மன் சொல்கிறாங்க. ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒரு வடிவம் இருக்கும். அது உட்காரதுல அந்த வடிவ அமைதின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போ லூர்து மேரினா ஒன்று இருக்கும், ஆரோக்கிய மேதினா இருக்கும், என்ன ஜெகமர் அந்த மாதிரி வந்து வடிவங்கள் இருக்கும். அது மாதிரி அங்கே ஒரு காந்தாரி அம்மன்னா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கும். கால் மேலே கால் போட்டு காந்தாரி அம்மனை உட்கார்ற மாதிரி ஒரு வடிவத்தில் நம்முடைய ஆதிதிராவிட சமூகத்து மக்கள் வந்து அங்கே ஒரு சிலை வச்சாங்க. அப்படிங்கிறதுக்காகவே 1992 4 பேரை வெட்டி படுகொலை செஞ்சாங்க. அந்த நிலைமை தான் இருக்கு. ஆனால் இந்த விஷயங்களை பற்றி பேசாம, இந்த விஷயங்களை பற்றி எந்த கருத்தையுமே சொல்லாம நீங்க உலக அரசியலை பற்றி பேச போறோம் அப்படின்னு சொல்வது என்பது எந்த வகையிலுமே வந்து அது எங்களை ஏமாற்ற முடியாது. ஆகவே விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி இதுதான் எங்களுடைய தலைவர் எடுத்து தூக்கி காட்ட அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நடக்கிற அத்தனையுமே தமிழ் தேசியத்தை மீட்பதற்கான போராட்டம் தான். ஏதோ இந்த மாநாடு மட்டும்தான் புதுசா விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி வந்துருச்சுலாம் சொல்லாதீங்க. என்ன மாதிரி இது அந்த ஈழ விடுதலை போராட்டம் உண்ணாநிலை யார போராட்டம் போ முத்துக்குமாருடைய இதில் வந்து உடனே வந்து திமுகவோடையும் காங்கிரஸோடையும் கூட்டு வச்சுக்கிட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸா பிஜேபியா அப்படிங்கிற கேள்வி வந்தா நாங்க பிஜேபியோட இருக்க முடியாதுல்ல. காங்கிரஸா பிஜேபியாங்கிற கேள்வி வருகிற போது நாங்க காங்கிரஸின் பக்கம் நிற்கிறோம். ஆனா வந்து ஈழ விடுதலைக்கான ஆதரவு நிலையிலும் தெளிவா இருக்கிறோம்.
இந்த சாதாரண பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வந்து திசை திருப்பி பாருங்க, ஈழத்துல குத்து குத்தா கொலை பண்ண காங்கிரஸோட தலைவர் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டார் அப்படின்னு அவதூறு பரப்பி தமிழ் தேசிய விடுதலைக்கான போராட்டத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகளை தலைவரை தனிமைப்படுத்துகிற முயற்சிகள் பலதும் நடந்துச்சு. எல்லா முயற்சிகளையும் முறியடித்து தொடர்ந்து தமிழ் தேசியத்தினுடைய தூய்மையான குரலாக தொடர்ந்து ஒலிக்கிறவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்களது குரல். மீண்டும் சொல்வேன், அவர்தான் தமிழ்த்தாயின் பிள்ளை, ஏனென்றால் சாதி அவருக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.